விநாயகர் மற்றும் சிறிய எலி. ஒரு கிராமத்தில் ஒரு விநாயகர் கோயிலில் ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து பூஜை செய்து செல்வது வழக்கம். அந்த விநாயகர் மூர்த்தி அருகில் எப்போதும் ஓர் எலி இருந்தது. அது கோயிலில் விநாயகருக்கு பெருமையுடன் உடனிருக்கும். ஒரு நாள் அந்த எலி மிகவும் பெருமை கொண்டு பேசத் தொடங்கியது. நான் விநாயகரின் வாகனம். எனக்கு விடியோ விடியலாக பூஜை கிடைக்கிறது. நான் தான் இங்கு எல்லாம் முக்கியமானவன். அதைக் கேட்ட மற்ற விலங்குகள் சிரித்தன. ஒரு பாம்பு சொன்னது, நீ விநாயகரின் வாகனம்தான். ஆனால் அவர் உன்னை பயன்படுத்துவதில்லை. நீ கோபுரப் போனாலும் அவர் அமைதியாக இருக்கிறார். அது எலியிடம் ஒரு புத்தியை தூண்டியது. அது விநாயகரிடம் சென்று கேட்டது, ஓம் விநாயகா, நான் உங்களுடன் இருப்பதால் என்னை பெரியவனாக நினைக்கிறேன். ஆனால் ஏன் நீங்கள் அதை எப்போதும் காட்ட மாட்டீர்கள்? விநாயகர் நிதானமாகச் சிரித்தார். எலி செல்லம், உண்மையான பெரியவர் தம்மை பெரிதென்று நினைப்பதில்லை. தாழ்மையாக இருந்தாலே பெரியவனாகலாம். நீ என் வாகனம். ஆனால் உன் பண்புதான் உன் பெருமையை நிரூபிக்க வேண்டும். அதைக் கேட்ட எலி நாணத்துடன் தலை குனிந்து, இனி நான் பெருமை கொள்வதில்லை விநாயகா. உங்களைப் போல அமைதியாகவும் தாழ்மையாகவும் இருப்பேன். கதை நெறி மோரல். தம்மை பெரிதாக நினைத்தல் அல்ல, தாழ்மையான நடத்தைதான் உண்மையான மகத்துவத்தை காட்டும். முருகனும் விநாயகரும் ஒழுக்கக் கதை. ஒரு காலத்தில் சிவபெருமான் ஒரு சிறந்த பரிசாக ஒரு மாய விலாச ரதத்தை, சிறப்பான ரதம் உருவாக்கினார். அந்த ரதத்தை யார் வாங்க வேண்டும் என்பதை அவர் தனது இரு மகன்களான முருகனும் விநாயகரும் பார்க்கச் சொன்னார். சிவன் சொன்னார், உலகத்தை முழுவதும் சுற்றி வந்தவனுக்கு இந்த ரதம் பரிசாக கொடுக்கப்படும். முருகன் உடனே தனது வாகனமான மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் தனது சிந்தனையை பயன்படுத்தினார். அவர் தாய் உமாதேவியையும் தந்தை சிவபெருமானையும் சுற்றி வந்தார். அதை பார்த்த சிவனும் பார்வதியும் ஆச்சரியப்பட்டனர். விநாயகர் சொன்னார், எனது பெற்றோர் உலகத்தையே விட பெரியவர்கள். அவர்களை சுற்றி வந்ததே உலகை சுற்றியதற்கே சமம். இதை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்து விநாயகருக்கு அந்த ரதத்தை பரிசாக கொடுத்தார். மோரல் பாடம். பெரியாரை பணிந்து புத்தியுடன் செயல்படுவது வாழ்க்கையில் வெற்றி தரும். நம் பெற்றோர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அவர்களை மதிப்பது மிக முக்கியம். Thanks for watching friends. Subscribe, like, comment.